பார்வோன்கிற ஒரே ஒரு மனுஷனை தன் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒட்டுமொத்த எகிப்து தேசத்தையே உழுக்குனார். உண்மைதானே? பார்வோன்கிற ஒரே ஒரு மனுஷனை அவர் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு எகிப்து தேசத்தையே உழுக்குனார். அவங்களுடைய அதிகாரிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்வோன்ட்ட. எகிப்து தேசம் அழிந்து போகிறதை நீர் அறியவில்லையா? அப்படியே கேட்குறாங்க. அழிஞ்சு போயிட்டு இருக்குடா, விட்டு தொலைடா ஜனங்களை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் பார்வோனை அவர் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு உழுக்கிறார் தேசத்தை. யோனாங்கிற ஒரு ஆளை அவர் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு சமுத்திரத்தை உழுக்கிறார், சமுத்திரத்தை குடுக்கிறாரா? அப்ப மேட்ரு என்னன்னா, ஒரு கூட்டங்கிறது மேட்ரு இல்ல, ஒரு ஆளா இருந்தா கூட களமாடுவார். என்ன சொன்னேன்? ஒரு பெரிய கூட்டமா இருந்தாதாங்க ஆண்டவர் கொஞ்சம் அப்படிலாம் இறங்கி அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆளை அவர் வழிக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒட்டுமொத்த தேசத்தையே குலுக்குவார், சமுத்திரத்தையே குலுக்கி எடுப்பார், ஒரே ஒரு ஆளை வழி கொண்டு வர்றதுக்கு. அப்படின்னா ஒரு கூட்டத்தை வழி கொண்டு வரணும்னா என்ன செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஆமீன். இதெல்லாம் செய்வார் ஆண்டவர். என்னன்னா பார்க்க மாட்டாரு. எகிப்து தேசமே அழிய போது ஆண்டவரே போட்டுண்டா, இப்ப நான் பாடுறா, அவனை வழிக்கு கொண்டு வரணும்டா அப்படின்னு ஆண்டவர் களத்துல இறங்கி களமாடுவார். ஆமீன். அதனால புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்முடைய சுயாதீனத்துல தலையிடுகிறார். பார்வோனுடைய சுயாதீனத்துல தேவன் தலையிட்டார். யோனாவுடைய சுயாதீனத்துல தேவன் தலையிட்டார். தலையிட்டதுனாலதான் யோனாவால இனிமேக்கு போக முடிஞ்சிச்சு. தலையிட்டதுனாலதான் பார்வோனால ஜனங்களை விட முடிஞ்சிச்சு. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு தடை யாரு? யார் தடை? மோசேயா? இஸ்ரவேல் ஜனங்களா? யார் தடையா இருந்தாங்க? எகிப்து பார்வோன் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேற விடாம இருக்கிறதுக்கான தடை. சரிங்களா? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஓகே, தடை ஒருத்தன் தானே, அவனை ஒரு போட்டு போட்டா முடிச்சு போச்சுல. வேற யாரு அங்க இருக்கா? ஈஸியா ஜனங்க வந்துருவாங்கல்ல, ஏன் போட மாட்டேன்ட்டாரு? கேள்வி புரியுதா? சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய நினைப்பு நிறைவேறதுக்கு ஒரே ஒரு மாசம் தான் தடை. இவனை போட்டுட்டோம்னா இப்ப நீங்களா என்ன செய்வீங்க? உங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படி இருக்கு, ஒரு காரியத்தை முடிக்கணும். அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தன் தடையா இருக்கலாம். உங்கள்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு, என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க, பயன்படுத்துவீங்க. என்ன செய்வீங்க? நைட்டு நைட்டா போட்டு முடிச்சிட மாட்டீங்க? முடிச்சு காரியத்தை முடிப்பீங்களா? ஆண்டவர் என்ன பண்றாரு, அது ஒருத்தன் தான் தடை. அவனை போட்டு தள்ளிட்டா மேட்ரு ஓவர். எப்படி போட்டு தள்ள போறாரு? செங்கடலை வச்சு எப்படி தள்ள தான் போறாரு. அதையே முன்னாடி செய்ய மாட்டேங்கிறாரு. முன்னாடி செய்ய வேண்டியதானே? ஏன்? வாசிக்கலாமா? ரொம்பதாம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாமா? மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் பார்வோனே உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. போதும். அங்க பாருங்க, பார்வோனை போட்டு தள்ள ஒரு வினாடி ஆகாதவருக்கு, ஆனா போட்டு தள்ளாம ஏன் அவனை தக்க வச்சிருந்தாரு, ஏன் நிலை நிறுத்தி இருந்தாரு அப்படின்னா அதுக்கு காரணத்தை பவுல் எழுதுறாரு பாருங்க. அவருடைய வல்லமை இன்னதுன்னு ஜனங்களுக்கு தெரியணுமா? அவர்கிட்ட இருக்கிற பவர் என்ன தெரியுமா? எகிப்து தேசத்தையே நாசம் பண்ணிடுவார் பவர். அப்புறம் அதன் மூலமா அவருடைய பேரு எங்கும் பிரபலியம் அடையணும். எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எகிப்து தேசத்து ஜனங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம், அந்த ஜனங்களா, அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா, தேசத்தையே நாசம் பண்ணிட்டார்ல அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அப்ப அவருடைய பேரு எல்லா பக்கம் பிரபலியம் ஆகிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இவன் ஒருத்தன் தான் தடை, இவனை போட்டுட்டா வெளியே வந்துருவாங்க, ஆனா இப்ப போட வேண்டாம், அவனை போடாம வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு டைம் வச்சுக்கிட்டு எவ்வளவு முடியுமோ ஆசை தீர என்னென்ன அற்புதத்தை பண்ண முடியுமோ எகிப்து தேசத்துல, என்னென்ன வல்லமே அவன்கிட்ட காட்ட முடியுமோ எகிப்து தேசத்துல எல்லாம் காட்டி ஆசை தீர காமிச்சதுக்கு அப்புறம்
கொடுத்துட்டார். எதுக்குங்க அதை சொல்றீங்கன்னா, ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், அவருடைய ஒர்க் ஸ்டைல் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு விசுவாசிக்கு கடவுள், தேவனாகிய ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி இடைப்படுகிறார், நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார், எந்த ரூட்ல வருகிறார், என்ன மெத்தட்ல ஒர்க் பண்ணுகிறாருங்கிறத அறியக்கூடிய அறிவு நமக்கு வேணும்னு சொல்ல வரேன். முதலே செய்ய வேண்டியதானே? ஏன் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் செய்கிறாருன்னா மேட்டர் இருக்கு. இப்படியும் செய்வார். ஆமென். அப்ப பார்வோனை ஏன் நிப்பாட்டினார் நினைக்கிறீங்க? போட தெரியாம இல்ல. ஏன் இன்னைக்கு பிசாச உயிரோட வச்சிருக்கிறாரு? காரணத்தை புரிஞ்சுக்குங்க. எதுக்கு பிசாச உயிரோட வச்சிட்டு இருக்கிறாரு? போட தெரியாமையா? போட முடியாமையா? இல்லல, புரியுதுங்களா? எப்பவுமே நான் சொல்லுவேன், தேவனை அறிகிற அறிவுங்கிறது அவருடைய தன்மை என்ன, அவருடைய குணம் என்ன, அவர் செயல்படுகிற விதம் என்ன, இந்த மூணையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் அறிகிற அறிவுல பூர்ணம் உங்களுக்கு இருக்கு. இந்த மூணுமே தேவை. மூணுல எங்க சொதப்புனாலும் பிசாசு களமாடுவான். முடிஞ்சு உங்களை ஏமாத்திடுவான். இந்த மூணுமே உங்களுக்கு தெரியணும். எப்படி ஒர்க் பண்ண வருகிறார் அப்படிங்கிறது என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் நல்லவர்.